வெல்கம் டு வெண்ணிலா வீடு. ஸோ வெண்ணிலா வீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். முதல்ல நம்ம சேனல்ல நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், பொதுவா கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஹோம் டூர் தான். ஒரு மோஸ்ட் ரிக்வஸ்டட் கமெண்ட் அப்படின்னா இந்த கமெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹோம் டூர் போடுறதுக்கு இவ்வளோ லேட் பண்ணிட்டேன், அதுக்கு நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கு ரீசன்ஸ் நிறைய என்னன்னா எல்லாமே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அப்பீலிங்கா இருக்கும், உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனாலதான் ஹோம் டூர் அப்படிங்கிறது வந்து இப்படித்தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவா தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்றேன். பொதுவா வீடுங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு தான். யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தாலே அது ஒரு தனி சந்தோஷம் தான். இப்ப இந்த வீட்டோட பிளானே பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளோ பெருசா நாங்க பிளான் போடவே இல்லை. நாங்க ஃபர்ஸ்ட் பிளான் போடும்போது கீழே ஒரு ரூம், மேல 2 ரூம், மொத்தம் 3 ரூம் அப்படின்னு தான் பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சோம்னா, இப்போ அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாராவது வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா மேல போறதுக்கு வர்றதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்ட்டு தான் கீழே ஒரு ரூம் இன்னொரு ரூம் இருக்கட்டும் அப்படின்னு போட்டோம். பசங்க கண்டிப்பா வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரூம் வேணும். இப்போ கட்டும் போதே கட்டினாதான், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கட்டணும்னு நினைச்சோம்னா நம்ம கீழே குடியிருந்துட்டு மேல கட்டுறதுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ டஸ்ட் ஆகும், குடியிருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால சிவில் ஒர்க் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடலாம் மேல. அதனால ஃபர்னிஷிங்லாம் நாங்க எதுவுமே பண்ணல. இந்த இடம் பாத்தீங்கன்னா இப்போ வாங்கின இடமும் கிடையாது. இந்த இடம்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும். அவங்க அப்பவே வாங்கி போட்ட இடம். அதனால நாங்க சரி இதே பழைய இடத்துலயே நாங்க வீடு கட்டிக்கலான்னு கட்டினதுதான். 2 இடம் கொடுத்து அப்புறம் லோன் போட்டு அந்த மாதிரி கட்டின வீடு தான். 2 டைம் லோன் போய் லோன் எடுத்து கட்டின வீடு தான் இது. யூடியூப்ல இருந்து வந்த ஏர்னிங்ஸ்ல தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னு கூட கமெண்ட்ஸ் வந்தது. சீரியஸா கிடையவே கிடையாது, நம்பாதீங்க. யூடியூப் ஏர்னிங்ஸ்ல எல்லாம் வீடு அவ்வளோ தூரம் கட்ட முடியாது. என்னோட பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கிச்சன்ல என்னோட பங்களிப்பு இருக்கு. கிச்சன்ல ஒரு சில செலவு பண்ணியிருக்கேன், அப்ளையன்சஸ்க்கு ஒரு சில செலவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் என்னோட ஏர்னிங்ஸ்ல அந்த மாதிரி செலவு தான் நான் பண்ணியிருக்கேன். வீடு ஃபுல்லா என்னோட செலவு கிடையாது. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வீட்டோட பிளான் எல்லாம் போட்டுட்டே தான் இருந்தோம். இந்த மாதிரி வேணும், நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து கிச்சன் இப்படி ஐலாண்ட் கிச்சன் மாதிரி வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் பெருசா போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்புறம் ரூம் இந்த மாதிரி வேணும், பூஜை ரூம், கார்டன், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். மற்றதெல்லாம் நான் பெருசாக கண்டுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அப்போவே ரஃபாக டிராயிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரஃபாக டிராயிங் பண்ணி காமிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த வீடு 2 லாக்டவுன் பார்த்துருச்சு. 2 லாக்டவுனையும் தாண்டி தான் இந்த வீடு நாங்கள் கட்டி முடித்தோம். ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வேகமாக கட்டின வீடு கிடையாது இது. ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வேலை நடக்கலை. அதுக்கப்புறம் ஆளுங்களும் கரெக்டாக வேலைக்கு வரவே இல்லை. வீடு கட்டி முடிக்கிறதுக்கே ஒரு 4-4.5 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷமா அப்படின்னு கூட ஒரு சில பேருக்கு தோணலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பின்னாடி இருக்கு. அதனாலதான். ஸோ சரி, ஓகே, நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம். நம்ம இனி வீட்டை ஃபுல்லா பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோட நைட் வியூவும் காமிக்கிறேன். நைட் டைமில் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். அந்த வீடியோ யார் எடுத்தாங்கன்னா மெமரி மேக்கர்ஸ், அவங்க டீம் தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு அவங்க தான் ஷூட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்போவே சொல்லியிருந்தாங்க வீடு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டா சொல்லுங்கள், நாங்கள் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாங்க. வந்து பக்காவாக சூப்பராக வீடியோ எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. இதுவும் ஒரு ரீசன் தான் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எடுத்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால அந்த வியூல எடுத்தது எல்லாமே அவங்க தான். ரொம்ப அழகா வீடியோ கேப்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்த்துருப்பீங்க. என்ட்ரன்ஸ் சிட் அவுட் ஏரியா அவ்வளோதான். அது நல்லா கொஞ்சம் பெரிய சிட் அவுட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லாங்காக அப்படியே போட்டாச்சு. போர்ட்டிகோ அப்படின்னு சொல்ல போனால், போர்ட்டிகோ வந்து நம்ம வீட்டில் தனியாக தான் இருக்குது, வீட்டோட சேர்ந்து இல்லை. போர்ட்டிகோ தனி ஏரியாவாக தான் போட்டிருக்கோம். இது அந்த போர்ட்டிகோ ஐடியாலாம் வந்து எங்களுக்கு ஆர்கிடெக்ட் கொடுத்தது தான். போர்ட்டிகோ வந்து இந்த மாதிரி தனியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார் போர்ச் ஏரியாவில் மேலே இந்த மாதிரி ஒரு கேப் இருந்தது.
அதாவது சிட் அவுட்டும் அதுவும் தனியா இருக்கு அப்படிங்கறனால மேல கேப் இருக்கும் இல்லையா, அதை ஃபில் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஒர்க் பண்ணி அதுக்கு மேல கிளாஸ் போட்டோம். இப்படி பண்ணதுக்கு அப்புறமா மழை தண்ணி எதுவுமே உள்ள வர்றது கிடையாது. நிறைய பேர் வந்து மெயின் டோர் டிசைன் மட்டும் எங்களுக்கு தனியா காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, மெயில் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து ஒரு டபுள் டோர் மாதிரி. இது வந்து வுட்ல, நம்மளோட ஒரிஜினல் வுட்ல பண்ணது தான். இந்த டிசைன் பாருங்க, ஒரு அப் அண்ட் டவுன் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து பாலிஷ் போட்டிருக்கு, அவ்வளவுதான். லிவிங் ரூமை பத்தி சொல்லணும் அப்படின்னா இதோட சைஸ் வந்து 20க்கு 21. பொதுவாக வீடே ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீலிங் ஹைட்டு ஜாஸ்தியா தான் இருக்கும். எங்களோட ஆர்கிடெக்ட் வந்து சீலிங் ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா ரொம்ப வந்து வென்டிலேஷனுக்கு நல்லா இருக்கும், நல்ல வெளிச்சமும் ஜாஸ்தியா வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபால் சீலிங் போட்டிருக்கோம், மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபால் சீலிங் போடல, அதுல கொஞ்சம் செலவு கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால ஃபால் சீலிங்கோட சேர்த்து கீழே வந்து ஒரு 11 அடி ஹைட் இருக்கும். அப்புறம் காமனான ஏரியா எல்லாத்துக்குமே மார்பிள் போட்டிருக்கோம். ரூம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைல்ஸ் சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். பட் மாஸ்டர் பெட்ரூம்ல மட்டும் பாத்தீங்கன்னா உடன் ஃப்ளோரிங் மாதிரி பண்ணிருக்கோம். அதாவது ஒரிஜினல் வுட் இருக்கும்ல, அதுல ஃப்ளோரிங் பண்ணிருக்கோம். இந்த சீலிங்ல மாடல் பாத்தீங்கன்னா இது சும்மா ஒரு ஸ்பேஸ் விட்டுருந்தோம். இதுல என்ன டிசைன் கொடுக்கறதுன்னு எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ஒன்றும் தெரியல. அதனால அந்த டிவி யூனிட்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்க, அதே டிசைனை தூக்கி மேல போடுங்க அப்படின்ட்டோம். அது பாத்தீங்கன்னா சூப்பரா பர்ஃபெக்டா வந்துருச்சு. கார்பெண்டர் வந்து அந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வினிஷ் ஒட்டி பாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்த சான்லியர் அப்புறம் லைட்ஸ் எல்லாமே எங்க வாங்கினோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு ஷாப்ல, மிஸ்டர் லைட்னு ஒரு ஷாப்ல தான் நாங்க எடுத்தோம். ஹால்ல ஒரு பக்கம் கார்னர் விண்டோ, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஹால்ல இருந்து கார்டன் தெரியுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இது ஃபுல்லாவே ஒரு கிளாஸ் தான். ஸோ இங்க இருந்து பார்த்தாலும் கார்டன் தெரியும், கிச்சன்ல இருந்து பார்த்தாலும் கார்டன், இன்டோர் கார்டன் தெரியும், டைனிங்ல இருந்து பார்த்தாலும் இன்டோர் கார்டன் தெரியும். அந்த மாதிரி ஒரு வியூல பண்ணியிருக்கோம். டிவி வால் யூனிட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் உடன் காம்போ, அந்த கலர் காம்போவில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலரில் பண்ணிக்கிறது எல்லாமே டியூகோ பெயிண்ட் தான். ப்ரௌன் கலரில் இருக்கு பாருங்க, அது வந்து வினீர் ஷீட் ஒட்டி பாலிஷ் பண்ணது. டியூகோ பெயிண்ட் பண்றீங்க அப்படின்னா மேலே ஏதாவது ஒரு கிளாஸ் மாதிரி போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து அது ஸ்கிராச்சஸ் எதுவும் ஆகாம இருக்கும். இல்லைன்னா ரீபெயிண்ட் பண்ற மாதிரி ஆயிடும், கொஞ்ச நாள்லயே அது பழசு மாதிரி ஆயிடும். இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டுக்கலாம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இங்க ஒரு நிச் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து சும்மா அப்படியே பிளாங்கா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுல எங்களுக்கு ஒர்க் எல்லாம் பெருசா நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டனால சிம்பிளா என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. இது மேக்சிமம் எல்லா அந்த காமனான ஏரியாக்கள்ல இந்த நிச் இருக்கும், இது நிச் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து சும்மா அப்படியே பிள்ளையாரெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் லிவிங் ரூமோட இதெல்லாம் நம்ம விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. லிவிங் ரூம்ல ஒரே ஒரு விஷயம், அந்த சோஃபா டீட்டெயில்ஸ் ஒரு சில பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. சோஃபா வந்து கோயம்புத்தூர்ல சோஃபாஸ் அண்ட் மோர் அப்படிங்கிற ஒரு ஷாப்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். நெக்ஸ்ட் நம்மளோட கெஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். கெஸ்ட் பெட்ரூம் இப்போதைக்கு என்னன்னா ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அம்மா அப்பா பாட்டி யாராவது வந்தாங்கன்னா இங்க யூஸ் பண்ணிப்பாங்க. கெஸ்ட் பெட்ரூமோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 16. இது நம்மளோட அந்த பழைய வீட்டில் யூஸ் பண்ணால கட்டில், அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸ்டடி டேபிள் பாருங்க, இந்த மாதிரி தான் ஸ்டடி டேபிள்ல இது ஒட்டிருக்கும் பாருங்க. இது வந்து மைக்கா ஷீட்டு தான், அந்த கிரீம் கலர்ல இருக்கு இல்லையா, அது வந்து மைக்கா ஷீட்டு தான். இது அந்த ஸ்டடி டேபிளோட மேலே பாருங்க நாங்கள் கிளாஸ் போட்டோம். இது வந்து கொரியன் ஸ்டோன் தான், கொரியன் ஸ்டோன்ல ஒயிட் கலர் இருக்கும்ல, அதுதான் போட்டிருந்தோம். அப்புறம் இந்த வால்லையும் கிளாஸ் தான், ஆனால் இது வந்து லேக்கர் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இதுலயே ஏதாச்சும் பசங்க வந்து மார்க்கர் வச்சு எழுதுறதுக்குலாம் நல்லா இருக்கும். அப்புறம் அதை வந்து எரேஸ் பண்றதுனால அழிச்சுக்கலாம், எழுதிட்டு அழிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஐடியா பண்ணி இந்த வால்லையும் நாங்கள் வந்து லேக்கர் கிளாஸ் ஒட்டியிருக்கோம். பிளைவுட் ஒட்டி தான் லேக்கர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ஓப்பனா ட்ரெஸ்ஸிங் ரூம். இது ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூம் தான். இது எல்லாமே மைக்கா தான் டோருக்கு ஒட்டிருக்கிறது. அப்புறம் இது ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரோட வரும். இது இந்த ரூமோட அட்டாச்ட் பாத்ரூம் தான். மேக்சிமம் எல்லா பாத்ரூமே பாத்தீங்கன்னா வெட் ஏரியா, ட்ரை ஏரியா அப்படின்னு சொல்லி பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சு தான் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், கெஸ்ட் பெட்ரூம் டீடைல்ஸ்லாம் முடிஞ்சது. டோரோட டிசைன் பாருங்க, உள்ள கொடுத்துருக்க வீட்டுக்கு, அதாவது வீட்டுல ரூம்ஸ்க்குலாம் கொடுத்துருக்க டோர் டிசைன் எல்லாமே சேம் டிசைன் தான். இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்ம ஸ்டேர்கேஸ் ஸ்டெப், அப்புறம் ரூமுக்கு போட்டிருக்க அந்த உடன், அதை தவிர மற்ற எல்லா பக்கமும் டோரு, அப்புறம் நம்ம அந்த நிச் ஏரியா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கலர்லேயே பாலிஷ் பண்ண சொல்லிட்டோம். ஒரு வால்நட் கலர் மாதிரி அந்த கலர்ல பாலிஷ் பண்ண சொல்லிட்டோம். இங்கேருந்து அதாவது கெஸ்ட் பெட்ரூம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து
ஸ்டேர்கேஸ் ஏரியா கிட்ட இருக்கிற ஒரு ஏரியா. இந்த இடத்துல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் சரி வேண்டாம், பிளாங்காவே விட்டுலான்னு பண்ணிட்டோம். இந்த ஏரியா அதாவது ஃபுல்லா பேட்டரிஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக ஒரு யூனிட் மாதிரி பண்ணிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிளா தான் இருக்கும், உங்களுக்கு அவ்வளவா தெரியாது. ஏன்னா ஒயிட்ல டியூக்கோ பெயிண்ட் பண்ணிட்டோம், ஒயிட் கலர்ல. இந்த மாதிரி பண்ணிட்டா கொஞ்சம் செவரு மாதிரியே வால் மாதிரியே இருக்கும். அதே சமயம் உள்ள நல்லா யூட்டிலிட்டி மாதிரி யூசேஜுக்கும் நல்லா இருக்கும். ஸ்டெப் ஏரியாவுக்கு கீழே இருக்கிற ஏரியான்னு வச்சுக்கோங்க. அதுதான் பேட்டரி எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஏரியால ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனும் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த பேட்டரியோட ஸ்மெல் ஒரு மாதிரி வரும் இல்லையா வீட்டுக்குள்ள, அதனால எக்ஸாஸ்ட் ஃபேனும் கொடுத்துருக்கோம் அந்த ஏரியால. ஸோ இந்த ஏரியா ஸ்டேர்கேஸ் ஏரியா. இதுல இருந்து உள்ள அப்படியே போகும்போது பேசேஜ் ஏரியா. நெக்ஸ்ட் அந்த ரூமுக்கும் டைனிங் ரூம், கிச்சன், அதுக்கான பேசேஜ் ஏரியா தான் இது. டைனிங் ஏரியாலே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு நிச் கொடுத்துருக்கோம். இதுலேயும் நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எல்லா நிச்லேயும் நாங்கள் வந்து இந்த மாதிரி 2 ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால. டைனிங்கோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11x16. இப்போதைக்கு நாங்கள் டைனிங் ரூமில் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல டைனிங் டேபிள், அதுதான் போட்டிருக்கோம். டைனிங் ரூமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் பார்த்துருப்பீங்க. இந்த போர்ஷன் ஹால்லையும் பார்த்துருப்பீங்க. 2 பக்கமும் இது வந்து பூஜா ரூமோட 2 சைடு வால். பூஜை ரூமோட 2 சைடும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சென்டர்ல பூஜை ரூம் இருக்கு, வீட்டோட சென்டர்ல பூஜை ரூம் இருக்கு. இது வந்து லேசர் கட்டு தான். லேசர் கட்டில் சாண்ட்விச் பண்ணியிருக்கோம். இந்த பக்கமும் கிளாஸ், அந்த பக்கம் கிளாஸ். ஸோ லேசர் கட்டில் தூசிலாம் அடையாது. நான் இதெல்லாம் நிறைய கேட்டேன். ஒரு விஷயங்களும் பண்ணும்போது தூசி வருமா, ஒற்றை பிடிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டோட நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணேன். ஜன்னல் எல்லாமே அப்படித்தான். ஸோ இந்த டிசைன்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்ட்ரெஸ்ட்லேயே பார்த்து தான் சூஸ் பண்ணி கொடுத்தோம். சொல்லப்போனால் இந்த வீட்டில் ஒரு 80% வந்து நம்மளோட டிசைன்ஸ் நிறைய இருக்கும். எங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்ததோ அதுதான் நாங்கள் வந்து பண்ணணும்னு கேட்டு அப்படி பண்ணது தான். பின்ட்ரெஸ்ட்ல அப்புறம் கூகுளில் அப்படி டிசைன்ஸ் பார்த்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். டைனிங் ஏரியாவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருந்தது. பொதுவாக லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த என்ன சிலிண்டர் லைட்டா அந்த மாதிரி டைப்லேயே போயிட்டனால, ஃபால் சீலிங்குள்ளே போடுற மாதிரி லைட்ஸுங்கனால இது எப்படி வெளிச்சமாக இருக்குமா என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெரியாது இல்லையா. போட்டதுக்கப்புறம் தான் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் என்ன கேட்டேன்னா, இந்த ஏரியாவுக்கு ஃபேனும் வேணும், லைட்டும் வேணும், 2 சேர்ந்தா அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூஸ் பண்ணி பார்த்து வாங்கினது தான் இந்த ஃபேன் வித் லைட்டு இது. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணால் ஃபேனும் வரும். லைட் வேணும்னா லைட் ஆன் பண்ணிக்கலாம், ஃபேன் வேணும் மட்டும் போதும்னா ஃபேன் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை 2மே வேணும்னா 2ம் ஓகே இது பண்ணிக்கலாம். வாஷ் பேசின் ஏரியா பார்த்தீங்கன்னா இது எப்படி வருமோ என்னமோன்னு ரொம்ப யோசனை பண்ணி பண்ணது தான். இந்த மிரர் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதுலேயே ஒரு உருப்படியான ஒரு பொருள்னா இது நான் சொல்லுவேன். நான் ரொம்ப பயந்து தான் வாங்கினேன். அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த மிரரு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். வார்ம் லைட் தான் சூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் எல்லா லைட்ஸும் பார்த்தீங்கன்னா வார்ம் லைட் தான் போட்டிருக்கோம். அந்த வார்ம் லைட் போட்டாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும் பார்க்குறதுக்கு. வார்ம் லைட்டு நிறைய, அதாவது பெட்ரூம்க்கு, காமன் ஏரியாவுக்கு, அந்த மாதிரி இடங்களுக்கு ஓகே. பட் ஸ்டடி ரூமுக்குலாம் வார்ம் லைட் செட் ஆகாது. ஸ்டடி ரூமு, கிச்சனுக்குலாம் வார்ம் லைட் செட் ஆகாது. கிச்சனுக்கு மட்டும் டியூனபிள் லைட் மாதிரி போட்டிருக்கோம். டியூனபிள்னா வார்ம் வச்சுக்கலாம், நியூட்ரலும் போய்க்கலாம். 6K லைட், அது வந்து பியோர் ஒயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனுக்கும் சரி ஹாலுக்கும் சரி டியூனபிள் லைட் போட்டிருக்கோம். நம்ம எப்படி வேணாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால. நான் ஒரு சேனலியர் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுவும் அதே மாதிரி தான். 3 லைட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது அப்படி இல்லை, ஜஸ்ட் வார்ம் லைட் மட்டும்தான். இது சேஃபாக வருமா அமேசான்லேருந்து, எப்படி இருக்குமோ என்னமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில், கேப்சூல் ஷேப்பில் மிரர் வேணும்னு தேடினேன், ஷாப்பில் கிடைக்கல. அதனால் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சேஃபாக சூப்பராக பக்காவாக வந்துச்சு. அண்ட் இதுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இந்த ஷீட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார்கோல் ஷீட். சார்கோல் ஷீட்லேயே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கும். நான் கொஞ்சம் டார்க் கலராக தேடினேன், அந்த உட்டன் மேட்ச் பண்ணுற மாதிரி. இது வந்து ஒயிட் அக்ரிலிக் ஒட்டியிருக்கும் 2 பக்கமும். தண்ணி தெரிச்சா செவரு வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கமும் அக்ரிலிக் ஷீட் ஒட்டியிருக்கும். இந்த ஏரியாவே ஃபுல்லாக பிளைவுட் ஒட்டி அதுக்கு மேலே இந்த ஷீட்லாம் ஒட்டினது தான். வாஷ் பேசின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் ஆனிக்ஸ் மார்பிள் இருக்கு இல்லையா, அதுதான். டேபிள் டாப் வாஷ் பேசின். இது கீழே சும்மா அப்படியே விட வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு டோர் போட்டிருக்கோம்.
மேக்ஸிமம் ஸ்டோரேஜுக்கு எந்த அளவுக்கு எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் வேணும்ன்ட்டு இருக்கிற பக்கம்லாம் அப்படியே கபோர்டு மாதிரி பண்ண சொல்லியாச்சு. ஸோ ஏதோ ஒன்று யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம அந்த ரூம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மெயின் ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ், அதாவது நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா கிச்சன் தான். நம்ம மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா கிச்சன் தான். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் தான். கிச்சனோட விஷயங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா நிறைய இருக்குது. அது சொன்னால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர லென்த்தியாக போயிட்டே இருக்கும். ப்ளாக்லேயும் நிறைய டைம் நான் காமிச்சிருப்பேன், கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு காமிச்சிருப்பேன். பட் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து டீட்டெயில்டாக சிம்னி, அதுக்கப்புறம் அந்த ட்ராவரு, இது எப்படி கொடுத்துருக்கீங்க, இது உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குறீங்க. அதனால் இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டீட்டெயில்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தனியாக ஷேர் பண்ணிடுறேன். இந்த கிச்சன் டூர் உங்களுக்கு தனியாக வந்துடும். அதனால் நீங்கள் அதில் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ அந்த டோர் திறந்தா வெளியில் பேக் சைடு, அது நான் உங்களுக்கு கிச்சன் டூர் போடும்போது யூட்டிலிட்டி காமிக்கிறேன் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் இது ஸ்டோர் ரூமு. ஸ்டோர் ரூமுக்கு ஒரு ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துருக்கோம். கார்டன் ஏரியாவிலேயே ஒரு கார்னர் விண்டோ மாதிரி கொடுத்துருக்கும். டைனிங்க்கும் கிச்சனுக்கும் அப்படியே கார்னர் விண்டோ மாதிரி கொடுத்தாச்சு, ரெண்டையும் ஜாயின் பண்ற மாதிரி விண்டோ. கிளாஸ் விண்டோ வந்து அழகா தான் இருக்கும். ஆனா போடும்போது பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் வேண்டாம், என்னால கிளீன் பண்ண முடியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு கிளாஸ் விண்டோ வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பட் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த வியூ தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி போட்டாதான் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால போட்டதுக்கு அப்புறம் இப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நமக்கு எல்லாமே அந்த கிளீன் பண்ற மைண்ட் செட்லயே தான் இருந்தேன் நான். இப்படி போட்டா கிளீன் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியுமோ அப்படின்ட்டு அதே யோசனை தான். பட் ஓகே, இது ரொம்ப அடிக்கடி கிளீன் பண்ணுங்கிறதுலாம் இல்லை, 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி கிளீன் பண்ணா போதும். டைனிங் ரூம்ல இருந்து இங்க ஒரு டோர் கொடுத்துருங்க பாருங்க தனியா. இது ஓபன் பண்ணி போனா தான் நம்ம பூஜை ரூம்குள்ள போக முடியும். இந்த கார்டன் டூர் வந்து டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த இடமெல்லாம் காமிச்சிருப்பேன். இது நம்ம டைனிங் ரூம்லேருந்து உள்ளே வந்தோடனே ஒரு ஏரியா வேணும், மண் தரை இருந்தால் அழுக்காகும் இல்லையா, அதனால இந்த ஏரியாவில் கிரானைட் போட்டிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம பூஜை ரூம்குள்ளே போய்க்கலாம். பூஜை ரூம் இதுதான். பூஜை ரூமும் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ காமிச்சிட்டே தான் இருக்கேன் வீடியோஸில். ஓகே, பூஜை ரூமோட ஓவரால் லுக் இதுதான். கீழே ஸ்டோரேஜ் கொஞ்சம் டிராவர் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அந்த மேலே ஓம் அப்படிங்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா அது வந்து கொரியன் ஸ்டோன்ல கார்விங் பண்ணது. பின்னாடி வந்து லைட்ஸ் இருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஏரியா இங்கேருந்து பார்த்தா நான் காமிச்சிருப்பேன் இல்லையா, ஹால் ஏரியாவும் இங்கேருந்து பார்த்தா தெரியும். ஸோ பூஜை ரூமுக்கு நேர் ஆப்போசிட் தான் கார்டன் ஏரியா. இந்த இண்டோர் கார்டன் பத்தி ஆல்ரெடி டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஏன்னா இந்த இண்டோர் கார்டன் பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல தெளிவா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. கார்டன் அப்படின்னாலே யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்குலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன செடி கூட வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. எங்கே போனாலும் ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தோம் அப்படிங்கிறனால ஆசையாக இருக்கும். யாராச்சும் செடி வளர்த்திட்டு இருந்தாங்கன்னா பார்க்க ஆசையாக இருக்கும். எங்கே போனாலும் செடியாக இருக்கணும், எனக்கு செடிக்கு மட்டும் இடம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதனால வீட்டுக்கு முன்னாடியும் கார்டன் ஏரியா இருக்குது, உள்ளேயும் இண்டோர் கார்டன் மாதிரி இப்படி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு நீங்கள் அந்த இண்டோர் கார்டன் வீடியோலேயே ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் இண்டோர் கார்டனுக்கு கொஞ்சம் அதிகம் தான். என்ன சொல்லணும்னா ரொம்ப தண்ணி விடக்கூடாது, அப்புறம் வந்து பூச்சி வருது அதுக்கு ஏதாவது மருந்து அடிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பராமரிப்பு அதிகம் தான். நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணும்போது பராமரிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் முடிச்சாச்சு, நான் அடுத்து உள்ள வாங்க பார்க்கலாம். இனி நெக்ஸ்ட் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16. கிச்சனை விட ஒரு இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னனால கிச்சனும் 16க்கு 16 தான். அந்த ஒரு வாஸ்துக்காக அப்படி சொன்னனால அப்படி பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமும் சரி கிச்சனும் சரி எனக்கு முன்னாடி இருந்தே ஒரு ட்ரீம் என்ன அப்படின்னா ஃபுல் ஒயிட்டில் வேணும் அப்படிங்கிறது தான். கிச்சனும் பார்த்தீங்கன்னா பியோர் ஒயிட் கிடையாது, ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி தான் நான் தீம் செலக்ட் பண்ணேன் ஃபுல்லாகவே. அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பெட்டு வந்து
ஒயிட் வித் கோல்டன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் கோல்டன் ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதனால ஒயிட் தான் ஃபுல்லா போட்டிருக்கோம். காட் வந்து இது அடிச்சதுதான், பிளைவுட்ல அடிச்சு இது சுத்தி வந்து கொரியன் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். 2 பக்கமும் சைட் டேபிள் அதே மாதிரி தான் டியூக்கோ. ஸோ என்னன்னா இது வந்து ஸ்டோன் மேலே போட்டிருக்கிறது மட்டும். நம்ம தண்ணி ஏதாவது ஒன்று வைப்போம் இல்லையா இந்த இடத்துல, சிந்தினாலும் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஸ்டோன் போட்டிருக்கோம். அப்புறம் இது எல்லாமே டியூக்கோ பெயிண்ட் தான். இந்த ரூமுக்கு நான் வந்து வால்பேப்பர் மாதிரி கேட்டிருந்தேன். பட் அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம், பிளாங்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும், ரொம்ப ஏதாவது ஒன்று பண்ணி கொச கொசான்னு இருக்கும், நல்லா இருக்காது அப்படின்ட்டு அதை பண்ணவே விட மாட்டேன்ட்டாங்க. அதனால சரி ஓகே எனக்கு ஒரு வால் ஃப்ரேம்னாலும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம் வாங்கி ரூமுக்கு ஏற்ற மாதிரி, ரூமோட தீமுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். இந்த கபோர்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ல ஃபுல்லாவே உள்ள கபோர்டு வராது. என்னன்னா இந்த ரூம்ல வார்ட்ரோப் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு தனியா ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே வார்ட்ரோப் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அது ஒரு தனி ரூம் மாதிரி இருக்கு. இருந்தாலும் கார்பெண்டர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மூளை கன்னி மூலையில ஒரு வார்ட்ரோப் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது நாங்கள் பண்ணல, அவங்களும் ஐடியா பண்ணி பண்ணதுதான். கன்னி மூலையில ஒரு பேருக்காக ஒரு வார்ட்ரோப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓப்பன் டோர் மாதிரி. இதுல உள்ள ஒண்ணும் இல்லை, இப்போ பில்லோ பெட்ஷீட் அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். அதுவும் யூஸ் ஆகுது சொல்ல போனா. எவ்வளோக்கு எவ்வளோ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டோரேஜ் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு கரெக்டாக இருக்கும். வெளியே எதுவுமே கசகசன்னு இல்லாமல் அது உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ காட்லேயும் பாருங்க, நான் 2 டிராவர் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா பெட்ஷீட்டு போர்வை அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அதில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி 2 டிராவர் இருக்கும். இங்கே ஒரு டிராவர், இங்கே ஒரு டிராவர். அப்புறம் நான் ஃப்ளோரிங் பற்றி சொல்லணும். உட்டன் ஃப்ளோரிங். உட்டு வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம சொன்னேன் இல்லையா நில ஜன்னலுக்குலாம் நம்ம உட்டு மொத்தமாக வீட்டுக்கு தேவையான உட்டு எடுத்துருப்போம்ல, அதில் நம்ம வேலைகள் பண்ணது போக பாக்கி உட்டெல்லாம் இருக்கும் பாருங்க, சின்ன சின்ன பீசஸாக இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே சின்ன சின்ன பீசஸாக வச்சு அடித்து மேலே பாலிஷ் பண்ணிட்டாங்க. பெட்டு ரூமே ஃபுல்லாக ஒரு ஒயிட் கான்செப்டில் இருக்குது அப்படிங்கிறனால கீழே ஃப்ளோரிங் இந்த மாதிரி டார்க் கலரில் ஒரு உட்டன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இது வந்து சடனாக பிளான் பண்ணி பண்ணது தான். எனக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டேன். டிவி யூனிட் மாதிரி பண்ணிட்டு, இது நம்ம பழைய வீட்டில் யூஸ் பண்ண டிவி அப்படியே கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது கீழே ஒரு சின்ன யூனிட் மாதிரி 2 டிராவர் வர மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் ரேக் மாதிரி இருக்கு பாருங்க. இதில் நான் என்னோட ஒர்க் ஸ்பேஸ் இதில் தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரூம்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டோம். இதில் சீலிங்னு பெருசாக இல்லை, பார்டர் மட்டும்தான் அப்படி கொடுத்துருக்கோம் உடனில். அதான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் மாதிரி கொடுத்துட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் இதுதான். ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ஸ்லைடிங் மாதிரி கொடுத்துருக்கோம். டோர் மாதிரி கொடுத்தா வெளியே இழுப்போம். இது ஸ்லைடிங்னா டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதனால ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துட்டோம். இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூம். ட்ரெஸ்ஸிங் ரூம் 2-3 வீடியோஸில் காமிச்சிருப்பேன். என்னோட குர்த்திஸ் கலெக்ஷனில் கூட காமிச்சிருந்திருப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது கூட சொல்லியிருந்திருப்பேன், இங்கே ஒரு யூனிட் எப்படி அடித்தோம், இது எதுக்காக அப்படின்லாம் சொல்லி காமிச்சிருந்திருப்பேன். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டு. ஒரு பெரிய மிரர் மாதிரி வச்சுருக்கோம். இந்த மிரர் வந்து 3 லைட்ஸ் ஆன் ஆகும். இப்போ லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ பெரிய மிரர் தேவையா அப்படின்னு கூட யோசித்தேன். ஆனால் இந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி மிரர் வச்சாதான் அது கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த சைஸ்க்கு அப்படியே ஈக்குவல் பண்ணி வச்சாச்சு. இது ஃபுல்லாகவே டியூக்கோ தான். இந்த பெயிண்டிங் எல்லாமே டியூக்கோ பெயிண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேக்கு, 3 ரேக், கிளாஸ் ரேக் இருக்க மாதிரி போட்டிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ராவர் 2 இருக்குது. இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேர் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஓட்டோமான் இது ஹோம் சென்டரில் தான் வாங்கினது. இந்த விஷயங்கள்னு இல்லை, ஒரு சில விஷயங்கள் ஒன்று வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை தடவை நாங்கள் கோயம்புத்தூர் போயிருப்போம். ஹேண்டில் ஆகட்டும், வீட்டுக்கு தேவையான லைட் ஆகட்டும், அப்புறம் சின்ன சின்ன பொருள் எல்லாத்துக்கும் ஒரு தடவைன்னு இல்லை, அது ஒரு 10-15 தடவைனாலும் நாங்கள் அலைஞ்சிருப்போம். இங்கேன்னு இல்லை, திருப்பூருக்கு அடிக்கடி போயிருக்கோம். அப்புறம் வந்து கோயம்புத்தூர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நாங்கள் போயிட்டே தான் இருப்போம். டெய்லியும் அலைஞ்சிட்டே தான் இருப்போம். நீங்கள் வந்து ஒரு 1 இயராகவே பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் ஒரு கன்சிஸ்டண்ட்டாகவே வீடியோஸ் என்கிட்டருந்து வந்திருக்காது. ரீசன் என்னென்னா இதுதான் காரணம். ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு நாங்கள் 2 பேருமே தான் போய் ஆகணும். மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதாகட்டும், ஏதாவது வாங்கி கொடுக்குறதாகட்டும். அதனால் நம்ம ஒரு டைம் தான் வீடு கட்டுறோம்.
இப்போ பண்ணாமல் எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால எது பண்ணாலும் தேடி பார்த்து பெஸ்ட்டாக வாங்கணும், ரேட்டும் கரெக்டாக இருக்கணும், பொருளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து வாங்கின பொருட்கள் தான் எல்லாமே. இதுக்கு ஒரு ரோஸ் கோல்டு மிரர் மாதிரி ஒட்டியிருக்கோம். இந்த வார்ட்ரோப்ல சென்டரில் மட்டும் ரோஸ் கோல்டு மிரர் ஒட்டியிருக்கு, மற்ற பக்கம் அக்ரிலிக் ஷீட்டு. இது வந்து அக்ரிலிக் ஷீட் ஒட்டியிருக்கு. ஸ்லைடிங் டோர் அப்படின்னா கொஞ்சம் சொன்னால இப்படி ஓப்பன் டோர்னா இடம் அடைக்கும், ஸ்லைடிங் டோர்னா அவ்வளோ இடம் அடைக்காது, கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கட்டும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ஸ்லைடிங் டோர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏரியா நான் சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு லாண்ட்ரி யூனிட் மாதிரி. கீழே நம்ம யூஸ் பண்ண கிளாத்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு சும்மா ரேக் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஒரு பேஸ்கெட் போட்டு யூஸ் பண்ண கிளாத்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஹேங்கர் இது. ஸோ இது வந்து ஹேங்கரு. அப்புறம் இந்த மாதிரி துணி ஏதாவது போடுறதுக்கு, அதாவது நம்ம யூஸ் பண்ண கிளாத்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா வேணும், வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணது தான். இது உண்மையாகவே வந்து நம்ம வீடுகளில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூஸ் பண்ண கிளாத்ஸ் அந்த வெளியில் தான் ஹேங்கரில் தொங்க விடுவோம், அதுதான் பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்காது. அதனால இது மூடி போட்ட டைப்பில் வேணும் அப்படின்ட்டு உள்ள ஹேங்கர் கொடுத்து யூஸ் பண்ண கிளாத்ஸ்லாம் அதில் வச்சுக்கிறது. ஆனால் இதுக்கு ஒரு வென்டிலேஷன் வேணும் கண்டிப்பாக. யூஸ் பண்ண கிளாத்ஸ் அப்படிங்கிறத ஒரு மாதிரி ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக வென்டிலேஷனுக்காக ஓப்பன் கொடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ 2 ஓப்பன் இருக்கும், அதனால ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இது சும்மா ஹோம் சென்டர்ல வாங்கினது, டவல்லாம் காய போடுறதுக்காக யூஸ் பண்ண டவல்லாம். நம்ம ரூம்ல வார்ட்ரோப் போடல அப்படிங்கறனால இதுல வார்ட்ரோப் அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே சேர்ந்து அப்படி இருக்குங்கிறனால இந்த ரூம் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். இது வந்து 10க்கு 10 ரூமு. இந்த ரூமோட அட்டாச்டு பாத்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் பாத்தீங்கன்னா இதுதான். இதுலயும் அதே மாதிரி தான் வெட் ஏரியா, ட்ரை ஏரியா அப்படிங்கிற மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். வாஷ் பேசின் ஏரியாவுக்கு கீழேயும் ஒரு ஸ்டோரேஜ் கேபினெட் மாதிரி பண்ணியாச்சு. கபோர்டு தான் சொல்றேன். மேக்சிமம் இந்த தண்ணி படாம அந்த இடம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. வந்து என்னமோ இதுல தண்ணி படுறதுனால மைக்கா ஷீட் ஒட்டியிருக்கோம், அது வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகுற மாதிரி தோணுது. ஸோ அது மட்டும் நம்ம பார்த்து பண்ணிக்கணும். அதாவது வாட்டர் பட்டாலும் ஒண்ணுமே ஆகாத மாதிரி மெட்டீரியல் போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த சென்டர்ல பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம்ல, இது வந்து கிளாஸ் டோர் தான். அதாவது ஷவர் ஏரியாவுக்கு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நாங்க எந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுல நீங்க கேட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது எஸ்டிமேஷன், பில்டிங் காஸ்ட், அப்புறம் வந்து ஆர்கிடெக்ட் டீடைல்ஸ், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்துடும். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. ஃப்ளோரிங்ல கிளாஸ், இந்த கிளாஸ்ல நான் நடக்கிறேன் பாருங்க. இந்த ஒரு விஷயமும் நான் கேட்ட ஒரு விஷயம் தான். இந்த ரூம்ல எனக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் தான் ரொம்ப பிடிச்ச மிரர். மேல இந்த ரூம் பாத்தீங்கன்னா இன்னும் நாங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா இந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்கும், வெளியில பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். வீடு வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டு, எவ்வளவு செலவாச்சு. இப்ப நம்ம வீடு கட்டின இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், ஆசாரி யாரா வந்தாலும், நேத்துலாம் நிறைய பூத்து இருந்தது. இன்னைக்கு 2 ரோஸ் அப்புறம் ஒரு லைட் எல்லோ ரோஸ் பூத்துருக்கு.